வள்ளி நாயகியை ஆட்கொள்வதற்காக முருகன் கிழவன் வேடத்தில் வந்து தன் அண்ணன் கணபதியின் உதவியோடு வள்ளியம்மையை நேசித்தார். முருகன் வள்ளி திருமணம் வள்ளியின் உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் நடந்தேறியது. நம் முருகனை தேடி வந்த தேவதை தெய்வானை அம்மையாவார். முருகனை கண்டு நேசித்து கரம் பிடித்தவர் வள்ளியம்மை. முருகன் வள்ளியம்மையின் திருமண நிகழ்வை பற்றி அறிந்த தெய்வானை அம்மை அழுது புலம்பியதாகவும் அவருடைய கண்ணீர் துளிகள் திருப்பரங்குன்றம் மலையில் விழுந்ததாகவும் சில புராண கதைகள் கூறுகிறது. பின்னர் காலப்போக்கில் முருகப்பெருமானின் துணைவியர் வள்ளியும் தெய்வானையும் மனம் ஒன்றி வாழ்ந்திருப்பர். நம் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சகிதமாக பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றும்? மனைவியர் இருவரில் யார் வள்ளி யார் தேவசேனா என்று தோன்றியுள்ளதா? இதற்கான விடை அடுத்த பதிவு.